டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. கண்டிப்பா நெறைய கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆக போகுதா? இல்ல அதே டேட்ல தான் நடக்க போகுதா? இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மள எக்ஸ்டர்னலா நம்மள வந்து குழப்பி விடுற ஒரு சில விஷயங்கள். இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுடுங்க மொதல்ல. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நம்ம என்ன ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அதுல பண்ணுங்க. அப்படி என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிறது ஒரு ஒரு 12லிருந்து ஒரு 13 நாள் இருக்கு. ஸோ இந்த 12 டூ 13 டேஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரிப்பரேஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த டேஸ நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்க போறோம்? எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஐடியா குடுக்குறேன். அது கரெக்ட்டா உங்களுக்கு வந்து செட் ஆச்சு அப்படின்னா, இத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இத உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப இருக்க போறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நாள் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த 12 டேஸ் வித்தின் 12 டேஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெர் டே வந்து ஒரே ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க கையில. ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு யூனிட் தான் நீங்க எடுக்க போறீங்க. அந்த யூனிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ டூ இசட் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டடி மெட்டீரியல வச்சு நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அதுல என்னென்னலாம் நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அது எல்லா கீ பாயிண்ட்ஸ், ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் ஈவன் ஒரு ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன டாபிக் இருக்கோ, அந்த டாபிக்ல என்னென்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத நீங்க முன்னாடியே படிச்சு வச்சுட்டுருப்பீங்க. ஸோ அத மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் அவ்வளோதான். புதுசாலாம் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்துலாம் படிக்க சொல்லல. அவுட்லைன் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நீங்க எப்படி பண்ணலாம்னா, மேஜர்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மேஜர் எது வேணா இருக்கலாம். இங்கிலீஷோ, இல்ல மேத்ஸோ, தமிழோ, சயின்ஸோ எது வேணா இருக்கலாம். ஸோ உங்களுடைய மேஜர்ல ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. அடுத்தது சைக்காலஜி இல்லன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ இதுலயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு யூனிட் எடுக்கணும். அதே மாரி தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே ப்ராசஸ். ஒரே நாள்ல நீங்க வந்து ஒரு யூனிட் உங்களுடைய மேஜர்லயும் முடிக்கணும். எஜுகேஷன் மெத்தடாலஜியும் முடிக்கணும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தவரைக்கும், அதுல 20 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு தேவ. ஒரு 1 மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு கிராமர் பாயிண்ட் எதனா ஒரு 2 இல்ல ஒரு 3 கிராமர் பாயிண்ட் நீங்க என்ன பண்ணா ரிவிஷன் போட்டுக்கோங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி ஒரு நாளைக்கு வந்து நீங்க எடுத்து பார்த்துருங்க. கரெக்ட்டா இருக்கும். இத வந்து நம்ம டெய்லி ரொட்டீனா பண்ணிட்டு வாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு நாளும் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லாஸ்ட் இந்த 12 டேஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, இது இந்த பிரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. அத அத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. சப்போஸ் நீங்க வந்து அந்த ஒரு யூனிட்ட முடிக்கும்போது, உங்க கையில எதனா டெஸ்ட் இருந்தது. நீங்க எதனா ஒரு அகாடமில கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் எடுத்திருப்பீங்க. அப்படி டெஸ்ட் பேட்ச் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேட்சையும் யூஸ் பண்ணிடுங்க. இல்ல என்னுடைய புக்க நீங்க வச்சுட்டு இருக்கீங்களா, அந்த புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அங்கேயுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் எல்லாம் குடுத்து வச்சிருப்பாங்க அங்க. அது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஜஸ்ட் 10 நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 10 யூனிட்ட பக்காவா முடிக்க போறீங்க. அந்த லாஸ்ட் இருக்கிற 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைம் ரிலாக்சேஷன் பண்றதுக்கோ, இல்ல எதனா நீங்க படிக்காம விட்டுருக்கிற ஒரு யூனிட் எதனா நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கோ, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் எஜுகேஷன் மெத்தடாலஜியும் படிக்கணும். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டும் படிக்கணும். அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் பார்த்துட்டு வரணும். அடுத்தது, வேற என்னென்ன ப்ராசஸ்லாம் நாங்க பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய ஸ்டடி ஹவர கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 டூ 6 ஹவர்ஸோ இல்ல 8 ஹவர்ஸோ நீங்க படிக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சு உங்களுடைய ரெகுலர் ஸ்டடி ஹவர்ல நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர நீங்க நீங்க வந்து அனலைசிஸ் பண்றதுக்காக. ஒரு 1 மணி நேரம் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த உங்களுடைய மேஜர்ல நீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோ, மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ எது வேணா எடுத்துக்கோங்க. இது நான் காமனா தான் நான் சொல்றேன் நானு. உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர
அந்த நியூ சிலபஸ் ரிலேட்டடா என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்களோ அந்த கொஷின்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து ஒரு ஒரு கிளான்ஸ் போட்டுட்டு போங்க. திடீர்னு அதுல இருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து டைரக்டாவும் வரலாம், இன்டைரக்டாவும் அது ரிலேட் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அது ஒரு கொஷின் புதுசா இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஒரு 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 விஷயத்த நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் இருக்கு. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கூட நம்மளுடைய நம்மளுடைய ஸ்டடி ரிவிஷனுக்கு பக்காவா யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா. அதே மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நீங்க எங்கேயோ வாங்கியிருக்கீங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் மினிட். இதுக்கு மேல அது வாங்கி வச்சு வேஸ்டா போயிடக்கூடாது. எப்பவுமே நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடி ஹவர்ல ஸ்பெண்ட் பண்ணி கூட ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்கன்னா வாங்கியிருக்கீங்களா, அந்த டெஸ்ட் பேட்ச் மொத்தத்தையும் போட்டு பார்த்துருங்க. இல்லையா ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்களா, 10 யூனிட்டுக்கு புக் வாங்கியிருக்கீங்களா, படிச்சு முடிச்சிருங்க. ஒரு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புக்கு எங்கன்னா வாங்கியிருக்கீங்களா, அதை முடிச்சிருங்க. ஏன்னா வந்து வாங்கி வச்சுட்டு அதை கையில வச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை நீங்க வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி சைட்லேருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி எக்ஸாம் டேட் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதே எக்ஸாம் டேட்டில் தான் நடக்க போகுது. அதுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதே டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும் போல. ஸோ நீங்கள் அந்த ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இதுக்கு மேலே வேண்டாம். எக்ஸாம் டேட்டு சேஞ்ச் ஆனாலும் அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாம் டேட் அதே இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற இந்த ஃபாலோவே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஆல் டிக்கெட் சப்போஸ் அந்த டேட்ல தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா இந்த வீக் நம்மளுக்கு வந்து எக்ஸாமுடைய ஆல் டிக்கெட் கொடுத்துருவாங்க. எப்படியும் கம்மிங் ஃப்ரைடேக்குள்ள. ஸோ இன்னைக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஆர்பியோட வெப்சைட்டில் நம்மளுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 12ஆம் தேதி தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா. ஏன்னா வந்து எப்படியும் வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோரே நம்மளுக்கு ஆல் டிக்கெட் போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆல் டிக்கெட் போட்டாங்க அப்படின்னா நான் இன்டிமேஷன்ஸ் கொடுக்குறேன். எப்படி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், எக்ஸாம் டேட்டு தள்ளி போகக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆனது ஒரு 10 டேஸ் இல்லை ஒரு 20 டேஸ் வந்து போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எக்ஸாம் டேட் தள்ளி போச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய படிக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் படிக்கவே முடியாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அந்த சொன்ன ஒரு டேட்டுக்குள்ளே நடந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து சூப்பராக மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுமே தவிர, திடீர்னு வந்து எக்ஸாம் டேட் தள்ளி போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு லேசினஸ்ஸு இதுதான் அதிகமாகுமே தவிர நாம ஏதோ புதுசா நம்ம வந்து நிறைய படிச்சிட போறோம் அப்படிலாம் இங்க கிடையவே கிடையாது. இருக்கிற டேட்டு அப்பயும் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போமே. ஸோ கண்டிப்பா எக்ஸாம் டேட் வந்து சேஞ்சஸ் ஆகுறதால நிறைய வந்து ஒரு பெனிஃபிட்லாம் இருந்துரும்னு நினச்சிக்காதீங்க. என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா புதுசா படிக்கிறவங்களுக்கு வேணா அது பெனிஃபிட்டா இருக்கலாமே தவிர ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அதுல வராது. ரிவிஷன் பண்றதுக்கு கூட வந்து பார்த்தோன்னா போர் தான் அடிக்குமே தவிர அதுல வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டைம் கிடைச்சிருக்கு, இன்னும் நிறைய நம்ம வந்து படிக்கலாம் அப்படிலாம் நம்ம வந்து யோசிக்காதீங்க. எக்ஸாம் சொன்ன டேட்ல நடக்கிறது உங்களுக்கு அது பெஸ்ட். நல்லா படிச்சிருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கிடைச்சிருக்கிற சான்ஸை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்க, எக்ஸாமுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதர் தென் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸாமை தவிர்த்து அன்வான்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து எக்ஸாம் டேட் தள்ளி போயிடுமா, இந்த டேட் விட்டுட்டு வேற எதனா ஒரு டேட்ல வச்சிருவாங்களா, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குமோ, எப்படி கொஷின் கேட்பாங்களோ, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அன்வான்டா நம்ம யோசிக்கிற விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வந்து தூர வச்சுட்டு நம்ம எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணணும். மேபி திடீர்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு
போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு சப்போஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல கட் ஆஃப் மேபி குறையும். ஓகேவா? ஸோ உங்களுடைய உங்களுடைய ஃபோக்கஸ பொறுத்து தான் இருக்கு. இந்த கட் ஆஃப்ன்றது நீங்க அது உள்ள போறீங்களா இல்லையா அப்படின்றது. நம்ம தேவையில்லாத நேரத்த வந்து நம்மளுடைய டைம் வந்து எதனா ஒரு சில விஷயங்கள்ல வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நாளைக்கு வந்து யோசிக்க கூடாது. ஐயோ! நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கிற நேரத்த வீணாக்கிட்டோமோ அப்படின்னு. ஒரு ஒரு நேரமும் உங்கள வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்ல வேலை வாங்கலாம். அந்த ஒரு தாட் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. எப்படி நம்ம வந்து படிக்கணும்? என்னென்ன விஷயங்கள படிக்கணும்? என்னென்ன விஷயங்கள வந்து பார்த்தோன்னா, செய்யக்கூடாது? இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஒரு அட்லீஸ்ட் இந்த ஒரு 12 டேஸ்க்காவது வந்து பார்த்தோன்னா, உங்கள வந்து தயார்படுத்திக்கோங்க. அதே மாரி இன்னொரு விஷயம், ஒரே டாபிக் ஒரு சில டாபிக் வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக, திருப்பி திருப்பி அந்த டாபிக்கே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. மூவ் ஆன் டூ நியூ டாபிக். எனக்கு எதனா வந்து ஒரு சில புதுசா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக் எல்லாம் படிங்க. புதுசா சிலபஸ்ல ஆட் பண்ண டாபிக்க படிங்க. எனக்கு எனக்கு இந்த டாபிக் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேன்டர்பரி டேல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுதான் போன வருஷம் சிலபஸ்ல இருக்கு. இந்த வருஷம் சிலபஸ்லயும் இருக்கு. எனக்கு இது நல்லாவே தெரியும். நான் திருப்பி திருப்பி நான் அதையே படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய டைம நீங்க தான் வந்து வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு புது புது டாபிக் என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது எந்த டாபிக்லாம் நீங்க படிக்கலையோ, அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்ச டாபிக்லயே திருப்பி 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 டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நீங்க தான் உங்கள மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்னொன்னு, நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவீங்க அப்படின்றதுல நீங்க தான் உறுதியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களுக்கானதா தான் இருக்கும். தேங்க் யூ.